கேஒய்சி பண்ணலனா கேஸ் கனெக்ஷனை கட் பண்ணிடுவாங்களா? கேஒய்சி பண்ணுறதுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டா? கேஒய்சி பண்ணலனா மானியமும் கட் பண்ணிடுவாங்களா? அது கேஸே பிடிக்க முடியாதா? இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் உண்மையா பொய்யா? கேஒய்சி பண்ணுறது எப்படி? கேஒய்சினா என்ன? இதெல்லாம் தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு ஆர்பிஎம் டெக் தமிழ். நான் உங்கள் பிரகாஷ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஒய்சிங்கிறது உங்கள் எல்பிஜி கனெக்ஷனில் இருக்கிற கஸ்டமர் டீட்டெயில்ஸு சரியாக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் கேஒய்சி. இகேஒய்சி பண்ணலனா கேஸ் கேன்சல் ஆகிடும். இல்லைனா இகேஒய்சி பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. இந்த மாதிரி நிறைய நியூஸ் பார்க்குறீங்க இல்லையா? அதெல்லாம் வதந்தி. இருந்தாலும் இகேஒய்சி இப்போவே பண்ணி வச்சிட்டோம்னா பின்னாடி இந்த மாதிரி ஒரு அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாலும் நம்ம சேஃபாக இருக்கலாம். அதனால் இகேஒய்சி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு நீங்கள் எந்த கேஸ் கனெக்ஷன் வச்சுருக்கீங்களோ அதோட அஃபிஷியல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் இந்தியனில் கேஸ் கனெக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா இந்தியன் ஆயில் ஒன் ஆப்பு, பாரத் கேஸ் வச்சுருந்தீங்கன்னா ஹலோ பிபிசிஎல் ஆப்பு, ஹெச்பி கேஸ் வச்சுருந்தீங்கன்னா ஹெச்பி பே ஆப்பு. நீங்கள் எந்த கேஸ் கனெக்ஷன் வச்சுருக்கீங்களோ அதோட அஃபிஷியல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் உங்களோட கேஸ் கனெக்ஷனில் ரெஜிஸ்டர்டாக இருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி போட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அஃபிஷியல் ஆப் லாகின் ஆகிடும். இதுக்கு ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படிங்கிற ஒரு ஆப் சப்போர்ட் பண்ணுது. இந்த ஆப் இருந்தால் மட்டும்தான் நம்ம கேஒய்சி கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போ அந்த ஆப்பும் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அதில் ஆதார் நம்பர் போட்டு லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட அஃபிஷியல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு கேஒய்சி அப்டேட்டட், கேஒய்சி சக்ஸஸ்ஃபுல், கேஒய்சி வெரிஃபைடு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா உங்களோட கேஒய்சி ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல். ஆனால் அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா கேஒய்சியை கிளிக் பண்ணி ஆதார் ஃபேஸ் எஃப்டி ஆப் மூலயமா கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதை கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருக்கும். அவங்க அஃபிஷியலாக அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்க டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் கேஒய்சி சக்ஸஸ்ஃபுல்னு மாறும். கேஒய்சி சக்ஸஸ்ஃபுல்னு மாறினதுக்கப்புறம் உங்களோட கேஒய்சி டன். முக்கியமான ஒரு விஷயம், இந்த கேஒய்சி அப்டேட்டுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்னு எந்த ஒரு அஃபிஷியலான ஒரு தகவலும் இல்லை. இருந்தாலும் இன்றைக்கே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பின்னாடி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மினிமம் ஒரு 5 பேருக்காவது இதை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதுபோல் டெக் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான டெக் அப்டேட்டோடு சந்திக்கிறேன். இது உங்கள் ஆர்பிஎம் டெக் தமிழ்.